பார்த்தீங்களா ஐஸ்கிரீமே கிடாக்கா சரி ஒன்றும் முதல் தோசை கிளம்பாது அது நீ எப்படி ட்ரை பண்ணாலும் சரி வராதம்மா கண்ணூறு ரைட் அது களி அவளுக்கு கிண்டி விட்டா களி மோனிகா வம்பட்டியே கடுத்துட்டா முட்டையை போட்டு எடுத்துட்டு முட்டை தோசை அப்படி பின்னாடி தட்டு பாப்பா மோனிகா சொன்னா பிஞ்சாதான் எனக்கு தேவை இல்லையா வருது சமையல் அண்டைக்கா சில நேரம் போல சரியும் வரலாமே. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுன்னா எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் தோசை தான் இன்றைக்கு விடிய சுட போகிறோம். அதுக்கு இரவாய் என்னென்ன என்ன சொல்லுங்கள் தோசை உளுந்த ஊற போட்டு எல்லாத்தையும் நாங்கள் குழச்சி வைக்கணும். அதை தான் இன்றைக்கி ஒரு காணொலியாக பதிவு செய்வோம்னு. எங்களோட வீடியோக்கு ஃபஸ்ட் நீங்கள் வாரனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி மற்றது இன்றைக்கு என்ன நான் விடிய இன்றைக்கு மார்னிங் வித்தியாசமாக என்ன சொன்னால் விடிய மார்னிங் தோசை தான். அப்போ நான் பார்த்தா மதியம் செய்கிற சமையல் கொஞ்சம் சில வழியில் கஷ்டமாக இருக்கும். வெயில் வகைக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கும் என்ன சொல்லுங்கள் கம்சியும் கொஞ்சம் செஞ்சேன். மற்ற கம்சி ஆக்கள் மோனிக்காக்கள்லாம் டியூஷனுக்கு போய்க்கிறேன். அப்போ போனால் என்ன சொல்லி சொன்னால் வீடியோ எடுக்க ஆக்களும் இல்லை, வெயில் ஏறினா நான் தனியாக அதை வீடியோ கவர் பண்ணிக்கொண்டு சமையல் செய்கிறது கஷ்டம். அப்போ இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விடிய தோசை சொல்கிறது தான் இன்றைக்கு வீடியோவை பதிவு செய்யும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன மாதிரி எப்படி செய்ய போகிறோன்ட்டு வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம். சரி, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தோசைக்கு குழச்சி வைக்க போகிறோம். அப்போ தோசை ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போமா. எனக்கு தோசை பிடிக்கும். இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கழுவி போட்டு தான் ஊற விடணும். அதுக்குள்ளே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து உளுந்து விளக்கின உளுந்தும் ஊற வச்சுக்கோம். இப்போ நான் என்ன அரைக்க போகிறேன்னு சொல்லி பார்ப்போமா. அதை எப்படிங்க மணிக்கா? இல்லை, என்னது இதுக்கு பேர்? இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த தண்ணியிலேயே அரைச்சி எடுத்தோம்னு சொன்னால் டக்காண்டு புளிக்கும். பாப்பம் கட்டுங்கோ. அது தண்ணியை உளுந்து அரைக்கிற தண்ணியை கொஞ்சம் வைப்போம். என்னடா கணக்கு தண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அரைப்படாது. அதோடு என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சோறும் சேர்க்க போகிறேன். சோறும் சேர்த்தோம்னு சொன்னால் சோறு வெந்தயம் நான் சேர்க்கிறது தோசை நல்லா பஞ்சு போட வரும். அதுக்காக தான் நாங்கள் சோறும் வெந்தயம் உளுந்தும் சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். இனிமேல் அரைச்ச அப்புறம் நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், அடித்து வச்ச மாவையும் இதோட கலக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி போட்டு விட்டோம்னு சொன்னால் கட்டி படாமல் அப்படியே குழச்சி வைக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை கலக்கி விடுவோம். நாளைக்கு நல்லா எங்களுக்கு இங்கே வெக்க விட வெயில் வெக்க என்றபடி டக்குண்டு புளிச்சிடுங்க. நாங்கள் விடிய பார்க்க நல்லா பொங்கி புளிச்சு கொண்டு வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் தோசையை உப்பை சேர்த்து போட்டு சுட வேண்டியதா. தோசை சுடுறது கஷ்டமே இல்லை உண்மையிலேயே. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையில் நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேர் அரிசி போட்டு கூட இதுன்றவங்க இதை வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ நாங்கள் வடிவாக இதே முறுக்கா தண்ணி விட்டு ரெண்டு போட்டு இந்த மாவையும் திருப்பியும் தண்ணியோட கலந்துக்கணும். நல்லா தண்ணியும் கூடக்கூடாது. இது ஓகே உங்களுக்கு தண்ணி. நாளைக்கு புளிச்சா பிறகு தண்ணி தேவைப்பட்டவளெல்லாம் இல்லைன்னா தேவையில்லை. இந்த அப்போ தான் ஓகே. இனிமேல் நீங்கள் விரும்பினா இதுக்கு நீங்கள் மாவுக்கு பதிலாக வெள்ளை அரிசியும் ஊற வச்சு அடிச்செடுத்து தோசையும் சுட்டு கொள்ளலாம். நாங்களும் இப்படி தான் கோதுமாவில் அவிச்ச கோதுமாவில் தான் தோசை சுடுறோம். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நாளைக்கு சுடையக்கெல்லாம் பார்ப்போம் அப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைமாக புளிச்சு கொண்டு வந்திருக்கோம், பார்ப்போம். அதாவது இந்த தோசைமா இரவு வச்சு இப்போ எத்தனை மணித்தியாலாம்? இப்போ நான் அப்படியும் இரவு ஒரு 9 மணிக்கு குழச்சி வச்சுருப்பேன். இப்போ விடிய 6:30 ஆகுது. அப்போ நான் என்ன செய்யறேன், புளிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக தெரியும். புளிச்சிட்டுன்றது என்னென்னு பார்க்குறேன். அது பொங்கி வரும். திங்கள்லேருந்து சாப்பாடு இதை விட இன்னும் பொங்கி வரும். என்னென்னு சொன்னால் திங்கள்லேருந்து சாப்பாடு வீட்டில் தான் செய்ய போறேன்னு சொன்னாங்க. அது வீட்டில் செய்கிறது காரணம் என்ன சொன்னால் மேலே கடையில் வாங்கி மேலே ஆரோக்கியமான சாப்பாடுகள் ஆடுக்கணும். கவுப்பி கடையில் எல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் கொடுக்கும். இது ஆரோக்கிய உணவகம். ஆரோக்கிய உணவகம். உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் நான் தோசை சுட போகிறேன். உளுந்துல ஒரு வாசம் உண்டு வருதானே.
காலமே சில வழியில் இப்படி தான் மனசு பானைகளை வாங்குறது தானே. அதை விட நாங்கள் டெய்லி ஒவ்வொரு சாப்பாடு செய்து அதை ஒரு வீடியோ வாங்கலாம் ஏன்னா நாங்கள் செய்கிற சாப்பாடையும் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுடலாம். அதோட ஆரோக்கியமான உணவாக இருக்குது. அதுக்காக கடலில் கவுப்பி வைக்கிறத வீடியோவோட பேசினோம் கடலை எப்படி அவிச்சு காட்டுன்னு காட்டுறானு. ப்ரெஷர் குக்கர் வாங்கணும். ப்ரெஷர் அது குயிக்காக அவியுமா தெரியுமா? பார்த்தீங்களா ஐஸ்கிரீமே கிடக்கா. சரி, அப்போ இதை நாங்கள் தோசையை சுட்டெடுப்போம். வாங்க. முந்தி எல்லாரும் தோசை கல்லில் தோசை சுடுறோன்னு சொன்னால் தோசை கிளம்பாது அப்படி பண்ணி இது தவாலியே சுட்டெடுக்க வேண்டியதான். ஆனால் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், லேசாகும். ஏன்னா இப்போ அப்பச்சட்டியில் முந்தியார அந்த அப்பச்சட்டி மாதிரி ஒன்று விற்கிது தவாலை, அதில் அப்பம் சொல்லினேன். அப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் செய்து காட்டுறேன் நான். பாலப்பம் என்ன செய்ய போகிறோம்டா, இதை வடிவாக எண்ணெய் பிரட்டோணும், சட்டி ஃபுல்லாக பிரட்டோணும்னா அப்போ தான் இது தவாண்டபடியாக ஒட்டப்படாது. பெருசா நான் சொல்லிடல, சின்ன நான் சொல்ல பெருசா சொல்லிட்டா பிடிக்காது வீக்கி. சின்ன சின்ன அது ஒரு கரண்டி, ஏன்னா கடையில் வைக்கட்டா ஒரு கரண்டியை தான் அள்ளி விடுவாங்க. அது விட்டுட்டு தடவல் தோசையாக தருவாங்க. வேறுங்க இந்த வேற கண்ணாக வரும், அந்த கும்மிளியாக விடும். புளிச்சிருந்தால் அந்த கும்மிளி நிறைய வரும், கொஞ்சம் அதுதான் உண்மையான விஷயம். தோசை வந்து புளிச்சிருந்தா கண் விழும். சில பேர் அப்பச்சோடா சேர்க்கிறேன், ஆனால் தோசைக்கு அப்பச்சோடா சேர்க்கக்கூடாது உண்மையிலேயே. கண் விழுந்தா அப்புறம் இது பின்னா துடைக்கும். இந்த பாருங்க எவ்வளோ கண் விழுவுதுண்டு. இங்கே இவ்வளோ கண்ணூறு இருக்கு. அப்புறம் தோசையில் எந்த கண்ணூறு, அப்போ வீட்டுக்கு எவ்வளோ கண்ணூறு இருக்கும். 1.5 கிலோ செத்தல் வாங்கி இருக்கணும் அப்படின்னு. 1.5 கிலோ செத்தல 3/4 கிலோ உப்பும். மோனிகா கேட்டு வந்துருக்கிறா, எனக்கு முட்டை தோசை தான் வேணும். அக்கா உனக்கு என்ன தோசை வேணும்? அக்கா டயட் இருக்கு. அக்கா டயட் இல்லாட்டி ஸ்கூலுக்கு போய் கொண்டு வரும். அக்கா கொண்டு கண்ணு காலமே சாப்பிட்டு டயட் இருக்குன்னு சொல்லி போட்டு உள்ள கண்டோசல் சாக்லேட்டோட எல்லாம் அள்ளி சாப்பிடுவோம். இப்பதான் சொன்னான் எவ்வளோ கண்ணூறு இல்லை. அப்போ முதல் தோசை கிளம்பாம தான் இருக்கும். ஏறப்படி ஓட்டு கண்ணூறு கண்ணூறு முதல் தோசை கிளம்பாது. அது நீ எப்படி ட்ரை பண்ணாலும் சரி வராதம்மா. கண்ணூறு இந்த கண்ணூர் வந்தால் அதுதான் பாடுற பாடு தெரியுமா? நீங்கள் நிப்பாட்டுங்க வீடியோ வார் அம்மா ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிக்கிற வீடியோ. அந்த தோசைக்கன்று சொல்கிறது இந்த தவால நாங்கள் வேறு எதுவும் பாவிக்கக்கூடாது தெரியுமா? பாவிச்சாலும் சில நேரம் தோசை கல்லு நாங்கள் தோசைக்கு மாத்திரம் வச்ச மாட்டாங்க. இப்போ மும்படியால் பிடிச்சிடாக்கிற மேய்க்கிறாங்க. என்ன இது ஏன் எப்படி வருது தோசையை அப்படி கிண்டி விட்டா களி. ஏன் இப்படி ஒட்டி பிடிக்குது? கண்ணூர் சொன்னான் தான். இப்போ 2ஆவது திராட்சை போட்டு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். எவ்வளோ கண் விழுந்துட்டு பாக்கி வழியில் எடுப்போம் என்னதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் கண்ணூறு 2 உங்களோட கண்ணூறு தான் வந்துட்டு போல சொந்த காலத்தில் கண் வந்தது. 2ஆவது சரியாக விடிய கிழமை குழப்பிச்சண்டா கட்டம் சரி தெரியுமா? என்ன காரணமா இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இருக்கும் முதல் தோசைக்கு சின்ன ஒரு டேமேஜ் வந்தது. சின்ன டேமேஜ் இல்லை, முதல் தோசை இல்லை அதான் இதாக போட்டுது. இப்போ அடுத்த தோசையை விட்டு பார்க்குறேன். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு தோசையை விட்டு பார்த்துட்டு அடுத்த முட்டையை விட்டு சுட்டு பார்க்க போகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் மொட்டுப்படாது. என்னென்னு சொல்கிறது, உண்மையிலே சில விஷயங்களில் பிழைக்கிறது அதை நான் காட்டாமல் இருக்கக்கூடாதுன்னு காட்டத்தான் வேணும். எல்லாம் சரியாக வர மாட்டேன் இல்லை தான். இதில் கண்ணூறு குறைவாக இருக்கும் பாப். நீங்கள் இன்றைக்கு பிடிச்சி கொண்டு நிற்க வேண்டிய அதுக்கு வந்து பதம் இருக்குது. நெல்லை இரண்டை விட ஓரளவில் விட எடுக்கணும், ஓரளவில் வேற கிளப்பணும். ஆக எரிய விடக்கூடாது சட்டை. இங்கே தோசை அப்படி எரிக்க இல்லையே பாருங்க, எரிஞ்சு இப்படி தான் எடுக்கிறாங்க. அதே நம்ம விட்டு போட்டது போங்க பாரு. இங்கே வந்தால் நான் சாப்பாடு செஞ்சோம்மா பின்னா குத்தி விடட்டுங்கம்மா.
இது வளமை தான். சரி கிளப்பலாம் மீன். இனி பாருங்க ஈஸியாக கிளம்பும். உங்களோட மோனிகா அது மம்பட்டியே கடுத்துண்டா. அடப்பு குறைச்சி தான் அடப்பு நாங்கள் அதுதான் எனக்கு கௌரவமாகிறது தெரியுமா? அதுக்கு என்ன செய்யறாங்க விருப்பம் போலோட கொட்டி நிற்கிது. இப்படி தோசை கல்லை விட மோசமாகிறது தவால. இப்போ தான் கொஞ்சம் எங்காச்சும் தோசை கல்லை விட தவான்ட்டு அம்மா ஒன்றும் தெரியல களி மாதிரி கிண்டி போட்டு விட்டுட்டு மோனிகா களி கிண்டி தரட்டும். தோசையில் வேரில் உளுத்தங்களி. சரி அப்புறம் ஒன்று அதை சுட்டு எடுத்துட்டு காட்டுறோம். அதுக்கு மட்டும் ஈஸியாக எடுக்கிறது நான் காட்டுறேன். பூங்கோப்பை முட்டையை போட்டு எடுத்துட்டேன். முட்டை தோசை அப்படி பின்னாடி தட்டு பாப்பா. மோனிகா தானே பிஞ்சாது எனக்கு தேவை இல்லையா? பக்கத்தில் நிற்கால் பார்த்துக்கொண்டு தெரியுமோ? ஆனால் சில ஒரு கரண்டு தரேன். நாங்கள் முட்டை விட நோமலாக வரும். இதை தான் பார்க்கணும். மோனிக்காவும் கண்ணை விட்டு அவன் பார்த்து கொண்டு நிற்கால் பக்கத்துலேயே இருக்கு. அங்கே பிஞ்சை சாப்பிட மாட்டியா? ஆமாக்கா மோனிகா வருது சரியா? நான் குழப்பினா அவரை பார்ப்போம். இல்லை அப்படி இல்லை கிளப்பிக்காம பார்க்கணும். இப்படிலாம் போங்க வேணா 2 பேரும் போங்க. 2 பேரும் பார்த்து கொண்டே நிற்கிறேன். கிளப்பாக்க பார்ப்போம் இருக்கு. நாங்களும் பார்க்கணும் மக்களும் பார்க்கணும். அம்மாடி சரியான கஷ்டமாக கிடக்கு தெரியும். பிடிக்காம கிளப்பணும்டா. அவனுக்கு ஆள் வாழ்றாது. பிஞ்ச தோசையை தான் தட்டிக்கிறாட்டம். எப்படி விட்டு நடுவுக்கு அப்படி கிளம்புற பக்கத்தால கிளம்பு. அதுக்கான கைட்டாக கிளப்பி தான் போயிருக்கு. எல்லாரும் பிடிக்கும். கட்டோ இப்போ ஊர்வானா அது உங்களே கேளு. சரி என்ன மாதிரி சும்மா காலப்பியை வச்சோம். அப்படி கிளம்புற தோசை வச்சு நடுவுக்கான தான் வழியாக்கா. இப்போ என்ன சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சரியென்று தான் காட்டிடலாம். சில டைம் பிழைக்கிறதுனா சரியால் இன்றைய நாள் பிழைச்சதை பாருங்க. என்ன பிஞ்ச தோசையை பாருங்க. அது ஓகே பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அப்போ நீ இதை பிக்காமல் சாப்பிட்டு காட்டணும் எனக்கு. நீ சரியோ? நீ இந்த தோசையை வந்து நீ பிக்காமல் சாப்பிட்டு காட்டணும் அப்படியோ? ஆ செஞ்சலவா போய் அப்போ நீ டைல் போட்டு தலை பவுடரை போட்டு கொட்டோல வைங்கோ வச்சதான் டக்குன்னு. மோனிகா எத்தனை மணிக்கு மோனிகா முடியும் ஸ்கூல்? ஆனால் மோனிகா உண்மையிலேயே நல்ல கட்டிக்கார். என்ன தெரியுமோ தன்னால் தண்ட முயற்சி. நான் சில விஷயங்களை வந்து சொல்கிறது தான் வந்து செய்ய வேணும்னு நினச்சி எல்லாத்தையும் செஞ்சிருவேன். நைட்லாம் தடி பட்டி கொடுத்தோடனே அந்த தடிக்கெல்லாம் தானே வந்து டிஷ்யூ ஒட்டி வச்சுருக்கிறான். சில பிள்ளைகள் என்றால் எல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்குங்க. பின்னெல்லாம் குத்துப்படுது தானே ஊசி வச்சுப்படுது. மோனிகாவின் அலங்கோலமான முட்டை தோசை. ஓகே ரெடி ரைட். மோனிகா தோசை சாப்பிட்றாள். எப்படி இருக்கு? சாப்பிடு. என்ன சம்பளம்? அப்போ தொட்டெல்லாம் சாப்பிட்ரு. நல்லா இருக்கு. உப்பெல்லாம் காணும். புளிப்பு உரைப்பு எல்லாம் உரைப்பு போகமுன்ற புளிப்பு தோசையில் புளிச்சது ஒரு புளிப்பு தின்னு. அம்மா சுட்ட தோசை எப்படி இருக்கு? அம்மா சுட்ட பிஞ்ச தோசை நல்லா இருக்கு.
விட்டுதானே சாப்பிடுற வாய்க்கு வச்சு சாப்பிட்டு சரி சாப்பிடு சாப்பிடு. ஏய் இங்க விட்டுதானே சாப்பிடுற. ம் சாப்பிடு சாப்பிடு. சரி மேடம் சாப்பிடுங்க. இப்போ டைம் நெருங்குது கொண்டு விடணும் உங்களை. என்ன கேட்டு வாங்க 2:30 விடும். சரியா டீச்சர் சொன்ன மாதிரி ஏதோ கிளாஸ் இருக்கோ இல்லையோன்னு தெரியல. 2:30 என்ன கிளாஸ் வைக்கிறோம் உங்களுக்கு? கொலசி கிளாஸ். கொலசி கிளாஸ். அப்போ என்ன வேணும் கொலசி கிளாஸ்? யார் நல்லா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறீர்கள்? நான்ப்பா நடுத்தரவுக்கு இருக்கிறேன் 130 120க்கு பேருந்து வேந்து இன்னும் கஷ்டம் டீச்சர் சொல்லிட்டா இப்போதான் தொடங்குது. முதலாம் தனிய மார்க்ஸை பார்த்துட்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? நீங்க அப்பா மோனிகா கேக்குறது என்ன உண்டு? அது பாடம் வாங்கினா என்னவா? சுட்டாட என்ன கேட்டவளா? சுட்டாட சுட்டாட சுட்டாட. அது எனக்கு கொஞ்சம் குறையில இருந்தபடியா இந்த புறம் என்னோட போன மார்க்ஸ் போன முறை ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போன முறை 4ஆம் ஆள் இருக்கிட்டு நல்ல மார்க்ஸ் தான் வந்தது. ஆனால் 6 மார்க்ஸால் அடிபட்ட ரிப்போர்ட் கார்டு வாங்கல. அம்மா 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 தோசை. அம்மாச்சி தோசை ரெடி. கம்சியாக்கம் தோசை ரெடியாம். கம்சி மடி சாப்பிடு. அது அம்மா ரை பண்ணி எடுத்துட்டா. பிரியா தோசை ஒன்று வந்திருக்கு, முட்டை தோசை. சரி அப்போ பிள்ளைய சாப்பிடுங்க. வேலையை சாப்பிட வேண்டும் போ. பிச்சு தான் விடுங்க. ஓகே சரி இப்போ தோசை நல்லா நீட்டாக வந்திருக்கும். பாப்பா இருக்கா? ஓகே. என்ன நடந்த? அது என்ன முட்டை சில நேரம் சட்டி எல்லாம் பாட டக்குன்னு நீட்டாக வரும். பிக்கிற தோசை கூட நீட்டாக வரும். அப்படி அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் சமையலில் காணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் விளங்கு. அது தோசை ஒட்டுப்பட்டதுக்கு எல்லாருக்கும் பிள்ளை சரி வாரதுதான். இது வீட்டில் சில நேரங்களில் செய்ய தெரிஞ்சாக்களுக்கும் பிள்ளை வாரது எல்லாருக்கும் வாரதுதான். அப்போ அதுக்காக என்ன செய்யறது? இப்போ 2 தினம் பிழைச்சிட்டுது, 3ஆம் தினம் ஓகே. எல்லாத்துலேயும் வீரம் கூறும். இங்கே பாருங்க மேலே பிஞ்ச தோசையை பாருங்க. கொஞ்சம் 2 தோசை எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் சாப்பிடுவேன் பிஞ்ச தோசையாக இருந்தாலும். உங்களுக்கு தர மாட்டேன். நீங்கள் அப்புறம் பேசி வேலை என்ன இது தோசையை தந்து கிடக்குன்னு. அது பிரச்சனை இல்லை. சம்பளம் போட்டு பின்னாடி சாப்பிட வேண்டிய அதுதானே. தோசைக்கு கறியும் வைக்கணும். நீங்கள் போயிட்டு வாங்குவா. அவைகளுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்த அப்படியே கம்சிக்கு இப்போ என்ன செய்ய வேண்டாம், வெள்ளை சம்பளம் விளைச்சு 2 தோசையை வச்சு டிஸ்ஸுக்கு கொடுத்து விடப்போம். அங்கே வேண்டாமா தோசை என்ன வேணாமா? சரி அப்போ தோசை சொல்கிறத வந்து இந்த மாதிரின்றதை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த சட்டி பிரச்சனை அது எல்லாருக்குமே தெரியும். தோசை என்று சொன்னாலே எல்லாம் அதையும் தவால பிழைச்சதுன்னு தெரியாங்களுக்கு. அதுதான் பிரச்சனை தெரியுமா? அதான் முதல் கணக்கு காய்ச்சி போட்டோம். அதுதானே. அதெல்லாம் வச்சுட்டு டக்குண்டு நீ என்ன சொல்கிற டக்காண்டு வருவேன்ட்டு அதால் ஓகே. எங்களுடைய தோசை ரெடி. தோசைன்ற வடிவை பாருங்க. வடிவை பாருங்க. தோசைன்ற வடிவை பாருங்கோ. வடிவா பாருங்கோ. அடுத்தது சொல்ல போகிறோம். சரி அப்போ நாங்கள் போயிட்டு வந்து பார்ப்போம். சரி ஓகே. சரி இப்போ வீடியோ முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ அனுவிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். என்னென்னு சொல்லிட்டோம்னா இப்போ பின்னிரம் டைமாக இவரும் வந்து அப்போ மோனிகா மேத்தி கொடுத்தோம் நாங்கள். ஓ இதோ வேற நாங்கள் பின்னேற டைமாக வெளிக்கிட்டுட்டோம். வெளிக்கிட்டு பூவியண்ணா விட்டா போயிட்டு வந்து அப்படியே அனுவிட்ட வந்தேன்னா அப்போ இதுலேயே வீடியோ முடிச்சுட்டு போவோம். நீங்கள் விடிய நாங்கள் தோசை சுட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்லுங்க, ஆமாம் சில டைமுகளில் ஸ்கூல் டைமில் டென்ஷனில் கண்டினாலும் சில நேரம் தோசை கல்லில் தோசை ஒட்டி பிடிக்கும். அது அவசரத்துக்கு நாங்கள் தோசை சுட்டு கொண்டு வந்தாலும். ஆனால் புறா நான் முட்டை விட்டு சுட்டு அப்புறம் ஓகேயா வந்துட்டுது. அதை என்ன பெரிய ஏன் ஒட்டி பிடிச்சது. நான் சில நேரங்களில் அந்த இதில் தவால வேறு இதுகளும் பொறிக்கிறேன். நான் அந்த காரணத்தாலையும் சில நேரம் இருக்கலாம். அதுக்கண்டு நான் அப்படியே தோசை கண்டு வச்சிருந்தால் அது சுட ஈஸியாக இருந்திருக்கு. தோசை கண்டு போட்டு வறுத்துருக்கலாம் சட்டிக்கு மேலே. அப்படியே எடுத்து தோசை சட்டிக்கு மேலே அப்படி தோசை சுடாமல் வரும் கல்லில் போட்டு வறுத்து போட்டு ஒட்டுப்படாதாமையா. நான் இப்போ அவசரத்துக்கு நேரமும் போயிடுது. என்ன செய்யறேன் அப்புறம் முட்டையை விட்டு துட்டா அப்புறம் ஓட்டுப்படியில் அப்புறம் நீட்டாக வந்தது. வளமையிலேயே நான் தோசைக்கு அப்படி தான் குழைச்சி வைக்கிறேன். நான் குழைக்கிறதுலேயும் குழையும் இல்லை.
ஆனால் ஒட்டு போட்டு கை வெறும் அதை கேமராவை பிடிச்சி கொண்டு இருந்தார் அது பிழைச்சாலும் நான் வீடியோவில் காட்டுவேன் நான் அதுனா வீடியோ நுப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு தெரிய தரம் இப்போ என்ன சொல்லுங்க பழமையிலே சமையல் அண்டைக்கு சில நேரம் பிள்ளை சரியும் பெறலாம் அதெல்லாம் அது அப்போ இதண்டைக்கு 2-3 தோசைகள் கொஞ்சம் பிஞ்சு கிஞ்சி எல்லாம் தாண்டி அவசரமாக பிள்ளைகளுக்கு தோசையை சுட்டு கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் இவருக்கு தோசை விட்டு இவர் சாப்பிட்ட தோசை நல்லா தான் இருந்தது. எப்படி இருந்தது? பஞ்சு போல இருந்தது. அது என்ன சத்தம் இப்படி வருது சொல்றேன், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பிஞ்சு அது இருந்தது. கண்ணூர் அடி கண்ணூர் பிஞ்சு இருந்ததா? இல்லையா? நல்லா உண்மையாக நல்லா இருந்தது. சரி, அப்போ முழுமையாக வந்து பார்த்துட்டு அதாவது வந்து என்ன சொல்கிறது, நானும் அந்த தோசை சுடைக்கு நின்றேன். நான் சில நேரங்களில் சில சமையல் வந்து சட்டிகள் கிளப்பும். ஏன்னா அந்த பாலப்பம் அப்பங்கள் சுடைக்கெல்லாம் சில பேருக்கு வந்து சரியான பதம் பெறாது. பதமாக இன்றைக்கு நான் இந்த நேற்று பாலப்பம் வாங்குறதுக்காக அம்மாச்சி கடைக்கு போனேன் தெரியும். அப்போ அந்த பாலப்பம் நல்லா இருந்தது. அப்போ கேட்டுதான் நீங்கள் என்னென்னு செய்யணும். எனக்கு செய்தது சில ஒருக்க செய்தனா பிழைச்சது. 2வது என்ன செய்ய அந்த முருகி வேலையில் அப்போ அவியல் எனக்கு சொல்லித்தது இப்படி தான் நாங்கள் செய்யணும், நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நான் அதை ட்ரை பண்ணி போட்டு கட்டாயம் உங்களுக்கு வீடியோவில் பதிவு செய்வேன். அந்த அப்போ எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்படி சமையல் சில பிழைக்கிறது. இப்போ எங்களுக்கு பிழைச்சாலும் நாங்கள் வேறு இப்போ செய்கிறவங்க கொஞ்சம் டேஸ்டாக செய்கிறாங்கன்னா அவங்க கேட்டு அதை திருப்பி செய்து பார்த்தோன்னா ஓகே வரும். சில விஷயங்கள் சில நேரங்களில் குழப்பங்கள் அதே சில நேரத்தில் வீடியோ பிடிச்சா சில நேரம் குழம்பு இன்னும் குழம்பு முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையே இருக்குது. அந்த என்ன சொல்லுங்க அவசரத்தில் நாங்கள் டென்ஷன் பண்ண சரி. அப்போ எப்படித்தான் விளங்கியிருக்கு உங்களுக்கு. அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்களையும் எப்படி தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுறோம்.